பலமுறை சொல்லிட்டேன். அவர் வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்கிறாரு. இதை நேரடியாக நான் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கே நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். நான் அங்கங்கெல்லாம் வைக்கல. நான் 2020 வந்து நான் துபாயை விட்டு மொத்தத்தில் நான் இங்கே வந்தேன். கொரோனா காலம் இருக்குது பார்த்தீங்களா. நான் சொல்கிற முக்கியமான வரலாறு நீ தயவு செய்து பதிவு பண்ணுங்கள், கட் பண்ணி விட்றாதீங்க. இல்லை சரிங்களா. நான் ஊரில் வந்து இருக்கும்போது என் ஊர் வந்து மேலூர் சிட்டியில் இருக்குது. தலித் இளைஞர்கள்லாம் சென்னாராம்பட்டி மேலாவளவிலேருந்து என்ற ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த மனுவில் என்ன கொடுத்தாங்கன்னா, எங்கள் ஊரில் செத்து போனவனை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு பாதை இல்லைங்க, சிக்கலாக இருக்குங்க அப்படின்னு. நான் நம்பவே இல்லை நெறியாளர் அவர்களே. நான் பார்த்து அதிர்ச்சியப்பட்டேன். ஏன்னா நம்மளாம் துபாயில் இருக்கிறோம், அங்கே வந்து ஒரு இந்து செத்து போனாலும் கூட அந்த இஸ்லாமியர் இருக்குன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே புதைக்க விடுவாங்க. நம்ம சடங்குலாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா சில நண்பர்கள் எனக்கு இறந்து போனாங்க கொரோனாவில். நானே போனேன்னே. அந்த இஸ்லாமியர்கள் இருக்கிற அந்த பகுதியில் இஸ்லாம் கண்ட்ரியிலேயே நீங்கள் வந்து ஒரு இந்துவாக இருந்தால் ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் உங்களுடைய சிஸ்டத்திலே புதைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு இவ்வளவு வளர்ந்துருக்கு. நம்ம தலைவர் வேறு நல்லா ஒரு பெரிய லீடராக இருக்கிறாரு. ஏன்னா நான் ஃபுல்லாக நான் இருந்து போனால் 25 வருஷம் துபாய் எனக்கு தெரியாது, படித்து முடிச்சும் போயிட்டுன்னு வச்சுங்களேன். அது எப்படி இப்படி இருக்குங்க கிராமத்தை நம்பலைங்க. நான் சொல்கிற 100 உண்மைங்க. எங்கள் தலைவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க. எங்கள் தலைவரே சொன்னார் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா செக் பண்ணு அப்படின்றாரு. நான் திருப்பி அந்த ஊரில் போய் நான் செக் பண்ணுறேன் பிரதர். செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தேன். உண்மையிலேயே சுடுகாட்டுக்கு போவதற்கான பாதை இல்லை. எங்கே மேலாவளவு சின்னகரம்பட்டி அந்த வன்கொடுமை நடந்து பார்த்தீங்களா, 6 பேரை வெட்டினாங்க பாருங்கள், 2 பேரை போட்டு தந்தாங்க பாருங்கள் 97 அந்த ஊரில். அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் மனுவாக கொடுக்குறோம் கலெக்டர்கிட்ட. நான் சொல்கிறேன் 2020 பிரதர் எங்கள் தலைவர் சொல்லி எங்கள் தலைவர் லெட்டர் பேரில் எழுதி போய் கொடுக்குறோம். கொடுத்தது எப்போ 2020. அப்போ வந்து அப்போ இருந்த அமைச்சர் பேரேஸ்வரனில் அமைச்சர் இல்லை, இப்போ அமைச்சராக இருக்கிறாரு மதுரைக்கார், உங்களுக்கு யாரும் தெரியுது, மூர்த்தி தான், மாண்பு மூர்த்தி அவர்களே என்னோட வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாதீங்க, அடுத்த நம்ம ஆட்சி வந்தவர் இதற்கு தீர்வு எடுப்போம்ன்றாரு. இது ஏடிஎம்கெலாம் அவங்க செய்யாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க செய்யலை. நாங்கள் நம்பி இருந்தோம்ங்க. இப்போ இது என்ன நடக்குது 2000 எந்த வருஷம் 26 இது வரைக்கும் தீர்வு கிடைக்கலங்க. இது வரைக்கும் பாதை இல்லைங்க. எங்கள் தலைவரே கலெக்டர்கிட்ட பேசிட்டாரு. நாங்கள் கோர்ட் நான் செஞ்சேன். சரி இது நடக்க மாட்டேங்குது, நம்ம கோர்ட்டுக்கு போகணும்னு கோர்ட்டில் போனோம். கோர்ட் வந்து நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருச்சு, அந்த சுடுகாட்டுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கி கொடுங்கன்னு. செய்யலை. அவமதிப்பு வழக்கும் போட்டோம். கோர்ட்டு அவமதிப்பு வழக்கம் இது வரைக்கும் செய்யலை. இப்போ இதிலிருந்து நாங்கள் வந்து இது பார்க்க வாயை மூடி கிடக்க முடியல, தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கின்றோம். இது ஒன்று தான் பிரச்சனை பார்த்தா, நீங்கள் உங்கள் நக்கீரனில் உங்கள் எடிட்டர்கிட்ட கேளுங்களேன். தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய 1000க்கு மேலான பகுதிகளில் சுடுகாட்டுக்கு செல்வதற்கான பாதை இல்லை. போன வாரம் கூட இது பக்கத்தில் சீர்காழி பக்கத்தில் ஒரு பிரச்சனை, நானே அது பேசியிருக்கிறேன். அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் கூட நாங்கள் வந்து இப்போ வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களால் ஏன் செய்ய முடியலை? உங்களுக்கு என்ன புரியுதா? அப்போ கட்டமைப்பு அப்படி இருக்குது.